டேய் 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 இங்க பாரு. மா சாரிம்மா தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. என்னடாச்சு? ஒன்னும் இல்லம்மா நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். டேய் இங்க பாரு, ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். அம்மாடானா என்னன்னு சொல்லு. என்னடாச்சு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீங்க போங்க போங்க. டேய் என்ன என்னாச்சு? என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்கப்பா. என்னடா? எனக்கும் நம்ப முடியல. ஆனா ரவி என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி பிரதீப் பத்தி அவன் இன்னும் மோசமா கேள்விப்பட்டிருக்கானா. இதான் பிரச்சனையா? இந்த மாதிரி நிறைய பசங்க வழியிறாங்க. இவளும் வழியல, ஆனா எல்லாருக்கும் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கா. அதான் வழியிறாங்கன்னு தெரியுதுல்ல, மூடிட்டு போடான்னு சொல்ல வேண்டியது தானே. தப்பா ஏதா? ஜெனரலா பேசுறான், ஆனா அது தப்பா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. முதல்ல எதுக்கு பேசணும்? உன் ஃப்ரெண்ட்ஸா? எவனை நம்புறதுனே தெரியல. அதான் எனக்கு திவ்யாவும் ஏமாறுறோன்னு அந்த பயத்துல தான். ஆனா ரவி அப்படி இல்ல. முதல்ல இருந்து நானும் பிரதீப் சேரணும் தான் அவன் பாக்குறான். கிழிச்சான் அவன். பிரதீப், ஸ்கூலு காலேஜ் ஆபீஸ்னு பொண்ணுங்க எங்க போனாலும் எவனாச்சும் ஒருத்தன் வளைஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். இது ஒன்றும் புதுசு இல்ல. அவங்கள மொத்தமா விரட்டடிக்கிறது கஷ்டம். அவங்க கூட தான் படிக்கணும், வேலை பார்க்கணும், பஸ்ல போகணும். அவங்களும் இந்த உலகத்துல கூட தான் இருப்பாங்க. உன் கூட இருந்து நீ இவ்வளவு கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவன் மனசுல இடம் பிடிக்க அவனுங்க அடி வாங்கி கூட சாவானுங்க. ஆனா அவனுக்கு தெரியாது, செத்தாலோ அவளுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வராது. இதெல்லாம் பண்ணாட்டா கூட உனக்காக உயிரே கொடுப்பா. அவ உன்னை லவ் பண்ணா. இல்ல இல்ல, நீ யோசிச்சு சொல்லு. நான் வரேன். டேய், நீ தப்பே பண்ணலையா? நான் சும்மா சில பொண்ணுங்களோட ஜெனரலா பேசினேன். அப்புறம் நான் எதுவுமே பண்ணலனாலும் பண்ணிருக்க தானே போறா. நான் எதுவுமே பண்ணாம அப்படியே ரொம்ப நல்லவனா இருந்து அதுக்கப்புறம் அவளை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான், செத்தே போயிருப்பேன். நீ தப்பு பண்ணாம நல்லவனா இருந்திருந்தா அதுக்காக நீ ஃபீல் பண்ணிருக்க மாட்ட. இவ்வளோ நல்ல பையனுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோமேனா அவ தான் ஃபீல் பண்ணிருப்பா. ஆனா இப்ப இங்க நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அதே தான் அவளும் அங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பா. எல்லாரும் நம்ம லவ் பண்றவங்க நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம லவ் பண்றவங்களுக்கு நாம உண்மையா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனை. இப்ப உனக்கு அவ வேண்டாம். சரி, அப்ப இது கொடு. இது யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவ வேண்டாம் இல்ல, அப்ப கொடு. எப்ப வேணா திருப்பி கிடைக்குங்கிற நம்பிக்கையில எனக்கு கொடுத்த. திருப்பி கிடைக்கவே கிடைக்காதுங்கிறப்ப உன்னால ஏத்துக்க முடியல. சில விஷயம்லாம் ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது.
அம்மாக்கு அறிவில்லதான் உனக்கு இருக்குல்ல